இந்த 18:36 ஒரு வசனம் இருக்கு. அருமையான ஒரு வசனம் இருக்கு. என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். இந்த வேத வசனத்தை நீங்க படிச்சிருக்கீங்களா? ஸ்தோத்திரம். படிச்சு பாருங்க. கால் வழுக்கக்கூடாது நடக்கிற இடத்துல. நமக்கு என்ன செய்வோம், அந்த பெருவிரலை ஊனி நடப்போம். அந்த வழுக்கிற மாதிரி இந்த டைல்ஸில் சகதியில் ஈரத்தில் என்ன செய்வோம், அந்த பெருவிரலை ஊனி நடன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பஸ்ஸில் கண்டக்டர்லாம் பாருங்களேன், நம்ம நிற்கவே முடியாது. 2 கம்பியை பிடிச்சி நிற்க முடியாது. அவங்க கம்பியை பிடிக்காமலே இன்னும் டிக்கெட் போடுவாங்க. பாருங்க, கால்கள் வலுவாதபடி உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் நட பிசகாமல், வலிக்கு விழுந்துடாமல், தடுமாறிடாமல், சிக்கலில் மாட்டிக்காமல் கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் நடக்கிற வழியை நல்ல ஆசீர்வாதமாக்கி தருவார். இலகுவாக்குவார், அகலமாக்குவார், சர்ஃபேஸ் பண்ணி கொடுப்பார். நடக்கிற வழியை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குற தேவன். எப்படி? கர்த்தரை நம்பி இருக்கணும். கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஒன்றும் பெருசில்லை. எத்தனை பேரை நம்ம மனுஷனுங்களை நம்பி நம்ம ஏமாந்துருக்கோம். வாழ்க்கையில் எத்தனை கம்பெனியை நம்பி இருக்கிறோம், எத்தனை பேரை நம்பி இருக்கோம். வேலைக்கு சேரும் பொழுது பென்ஷன் கிடைக்குன்னு சேர்ந்தாங்க ரொம்ப பேர். ரிட்டையர்ட் ஆகும் பொழுது பென்ஷன் மட்டும் இல்லை, அந்த வர வேண்டிய பணமே வராமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு பொருளை வாங்குகிறோம், நம்பி வாங்குகிறோம், வாங்கி அது வேலை செய்ய மாட்டேங்குது. எப்படி? ஆனால் கர்த்தர் இருக்கார் பாருங்க, நம்பத்தக்கவர். ஏன்னா அவருடைய ஜீவ சுவாசங்க. அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதி நம்மளை ஜீவாத்மாவை வச்சிருக்கிறார். நீங்கள் அவரை நம்புங்க. அவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கை நடைய, உங்கள் வாழ்க்கை பயணத்தை அவர்கிட்ட கேட்டு அவர் ஆலோசனையில் செயல்படுத்துங்க. எதாக இருந்தாலும் அவர் யோசனை நிலைநிறுக்குங்க. கர்த்தருடைய யோசனை தான் நிலைநிற்கும். உங்கள் சொந்த யோசனை, வேறு யாரும் சொல்கிற காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கேட்காமல் கர்த்தருடைய வேதத்தை எடுத்து, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. தினந்தோறும் ஒரு சமூகத்தில் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. ஜெபிச்சுட்டு அப்படி மெல்லிய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். கேட்டவங்க பைபிளில் இருக்கிறாங்க. நானே கேட்டிருக்கேன். அநேக ஊழியக்காரவங்க கேட்டிருக்கோம் கர்த்தருடைய சத்தத்தை. அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம். நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு மனசில் இருக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு பைபிளை நல்லா படிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி உட்காருங்க. அவர் சமூகத்தில் கண்ண மூடி நல்ல தெளிவாக உங்களுக்கு பாதை காட்டுவார். ஆமென். போகும் வழியை காட்டுவார். உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், ஆற்றலை கொடுப்பார், பாதுகாப்பை கொடுப்பார். ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார். நீங்கள் நம்பி இருக்கிற கண்மலை கர்த்தர். அவருக்கு யாரையும் கைவிட தெரியாது. அல்லேலூயா.